என்னடா சொல்ற நீனே? அப்பா நீ நம்பிக்கை வச்சுக்க பாத்துக்க. சரி இங்கிலீஷ்ல புட்டுக்குச்சுமா, அதான் அந்த விளக்க மாத்த எங்க வச்சேன்? ஏய் பாத்தியா பாத்தியா, இதுதான் நான் சொல்லாம இருந்தேன். கால் படி பேருக்கு கூட நல்லா இருக்கேன்னு கேட்கல, அதுக்குள்ள புள்ள என்ன மார்க் எடுத்திருக்கு கேட்க வந்துட்டாளுங்க எல்லாரும். வண்டு முருகன் ஆரம், கைப்புள்ள ஜென், திகில் பாண்டி ஜெயஹோப், சூனாபானா வி, அல்லாட்டார்முகம் ஜீமின், ஸ்னேக் பாபு சுகா, நேசமணி ஜாங்குக். இன்னைக்கு தான் ரிசல்ட் நாள், எப்படி வரப்போதோ தெரியல. மார்க்கு பயமா இருக்கு எனக்கு. நான் நல்லா தான் எழுதிருப்பேன், இருந்தாலும் ஒரு பயம் இருக்கு. வந்த உடனே நான் என் மார்க்கை பார்க்க மாட்டேன், அதுக்கப்புறம் டிப்ரெஸ் ஆயிடுவேன். நான் லேட்டாவே பாத்துக்கிறேன். கடவுள் தான் என்ன காப்பாத்தணும். அண்டவா என்ன ஏன் அப்படி திணிக்கிறீங்க? தூங்க விடுங்க. என்ன உங்களுக்கு ரிசல்ட் ஞாபகம் இல்லையா? எந்திரி முதல்ல. சீக்கிரம் தான் எந்திரிக்க மாட்டேன். சீக்கிரம் சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அம்மா ஆனா 1 மணி நேரம் திட்டம், அப்பா ஆனா 4 அடி. ஆனா ரிலேட்டிவ்ஸ் என்ன பண்றதுனே தெரியலையா, மண்டைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. மணி 8 தான் ஆகுதா? 9 மணிக்கு என் தலைவிதியே மாற போகுது. எவன் என்ன சொல்ல போறான்னு எனக்கு தெரியல. ஆண்டவா எங்கள் மீது கருணை இருந்தால் நம்ம கொஞ்சம் நேரம் அமைதியா உட்காந்துருப்போம். ரிசல்ட் வரட்டும். என்ன பசங்களா, எனக்கு ரிசல்ட் தான் ஒரே குஜால் போல. அதெல்லாம் வரட்டும் பாரு, முதல்ல சாப்பிடலாம்பா. ரிசல்ட்டே வர வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. ஒரு 400 கூட தொட மாட்டேன். நீ மூஞ்ச சரியில்லைமா, அவன் எக்ஸாம்ல பண்ணிட்டான் போலாமா. அவன் 450 தாண்டி இருக்கணும். எல்லாரும் விளையாடி பிரிச்சு போடும் பாத்துக்கங்க. அவ்வளவுதான். அப்பா என்னப்பா சொல்றேன்? 450 தாண்டிடலாப்பா, ஒரு 200 தொட்டா போதாதாப்பா. நீ பேசுறதே சரியில்லையே. சாச்சா அப்படிலாம் இல்லப்பா, நிறைய பேர் சொல்றேன். எனக்கு பயமா இருக்கு. என்ன வீட பேசிட்டு இருக்க? பாஸ் ஆவியா ஃபெயில் ஆயிடுவியா? அதுதான்ப்பா எனக்கே தெரியல. ஃபெயில் ஆடணும். ஃபெயில் ஆகுற அளவுக்கு நான் எழுதிட்டு வந்திருக்க. அப்பா அப்படி இல்லப்பா, உள்ளுணர்வு சொல்லுதுப்பா. உள்ளுணர்வு என்ன சொல்லுது அதான் நடக்கும். ஜோப பத்தி பிரச்சனையே இல்ல, மீதி 4 பேர் தான். இல்ல காலையில அவனே பயந்துட்டு இருந்தானே. என்ன சொல்ற? அப்பா 400க்கு மேல எடுத்த R15. நீ இன்னும் திருந்தவே இல்லையா? நீ வார்த்தை வச்சிருக்க லட்சணம் தாண்டி அப்படி வெளியாக பாக்குறான்ப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பாஸ் ஆகணும்னு தெரியல. இவனுக்கு இதுல வண்டி வேற வேணுமா? அப்ப நீ பாஸ் ஆக மாட்டியா? ஃபெயில் ஆயிடு, அப்பதான் உன்னை திட்டத்துல என்ன கண்டுக்க மாட்டாங்க. சீ, அப்ப உங்களோட ஐடியா ஃபுல்லா என்னை விழுக வைக்கிறன்றதுதான், அப்படிதானே? அது உனக்கு இப்பதான் புரியுதா? சகோதரர்களே எப்படி இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு ரிசல்ட்டுக்கு. அம்மா R15. வாய முறா, எனக்கு வயிற்று கலங்கிட்டு இருக்கு. சும்மா R15. எனக்கு ஜஸ்ட் பாஸ் ஆனாலே போதும். என்னடா இப்படி இறங்கிட்ட? அந்த அளவுக்கு மோசமா எழுதிருக்கியா? எனக்கு மார்க் கம்மியா வந்தா சைன் போட்டவங்களோட தப்பு. நான் வெளியே தான் சிரிச்சு பேசிட்டு இருக்கேன், உள்ளுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எனக்கு ஒரு 40 எடுத்தா கூட போதும் மம்மி. நான் நல்ல மார்க் எடுத்து ஒரு வண்டி வாங்கி அதுக்கு பூஜை பண்ணணும். நீ இப்படியே பேசிக்கிட்டு இரு. நீ எல்லாம் 300 தாண்ட மாட்டா. அப்பா 450 வேணுங்குது. கண்டிப்பா 450 தாண்டி ஆகணும். இன்னும் 1/4 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு. ஏன்டா ஒரு சொல்லி பயமுறுத்துற? எனக்கு பயமா இருக்குடா. உங்களோட எனக்கு தான் பயமுக்கு. நம்ம யாரும் ஃபெயில் ஆட கூடாதுன்னு வேண்டிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. ப்ளீஸ் எனக்கு நல்லா வேண்டிக்கோ ப்ளீஸ். யாருக்குமே இவங்க மேல நம்பிக்கை இல்ல. என்னோட ஒரே நம்பிக்கை கோபி தான். நானும் ஜோப் மேல மட்டும் தான் முழு நம்பிக்கை வச்சிருக்கேன். அவனே கம்மியா எடுத்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்போ நீங்க எங்களை நம்பலையாப்பா? அதான் கோபி இருக்கான், அவன் ஒருத்த மட்டும் மார்க் எடுத்து நம்ம குடும்பத்தையே காப்பாத்திட்டோம். நாங்களே அதுக்கு எடுக்கணும். அதான் நான் ரிலேட்டிவ்ஸ் ஃபோன் பண்ண அவன் மார்க்க மட்டும் சொல்லுங்க. சீ, இதுல புரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி எழுதிருக்கன்ட்டு எங்கேயாச்சும் ஆறுதல் சொல்றியா பத்தியா? நீ மேலும் மேலும் பயமுடுத்துற. ஒரு தாயா நீ என்னதான் பண்ணிட்ட? எங்களை இன்னும் டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்க நீ. ஆமா, இது முற்றிலும் உண்மை. சரி சரி, நீங்க நல்ல மார்க் எடுப்பீங்க. நீங்க நிறைய மார்க் எடுப்பீங்க. கம்மியா எடுத்தீங்க கொன்னே போட்டுருவங்க எல்லாரையுமே. எல்லாம் மேல இருக்கானே, அவன் பாத்துப்பான். உங்க மார்க் பார்க்க இது கூட ஊத்திக்க மாட்டியா? தயவு செஞ்சு நான் பாஸ் ஆயிரணும். எனக்கு கொஞ்சமாச்சும் மார்க் போடணும். உங்க கிரேஸ் மார்க் போடணும். கிரேஸ் மார்க் வேணுமா? நான் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் படிக்கவே இல்லை, ஒண்ணுமே எழுதல. என்னடா சொல்ற நீனு? அப்பா நீ நம்பிக்கை வச்சுக்க பாத்துக்க. நான் கூட பாஸ் ஆயிடுவேன் போல, நான் வீ ஆக மாட்டான் போலயே. ஏ வீ, நீ ஜோக் தானே பண்ற? நீ ஜோக் தானே பண்ற, எனக்கு தெரியும்டா. ஒண்ணும் புரிய மாட்டேதா உங்களுக்கு. நீ சீரியஸா பேசுறேன்னு எனக்கு புரியல. அப்பா அவன் உண்மையிலே அழுக ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு கேளுங்க. அம்மா ஒரு வாய் சக்கரவள்ளி கிழங்கு தாம்மா. இவ்வளவு அழகான சாப்பாடு கேக்குறான் பாத்தீங்களா? பாவம்டா புள்ள கேக்குறான், பசிக்குதான்டா, கொடுங்கடா அவனுக்கு. வீ அழுவறத பார்த்தா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நான் பாஸ் ஆயிடுவேன். என்ன சுகாவே தைரியமா இருக்கான், இப்ப நான் தைரியமா இல்லைன்னா எப்படி? நீ உன் மனசை தளர விட்டுரு, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். மார்க் கம்மியா வந்து எனக்கு திட்ட மாட்டில்லம்மா. என்னடா அப்படிலாம் கேக்குறீங்க? இதுக்கெல்லாம் ஏன் அழுவுறீங்க? எல்லாம் நல்லதா தானே நடக்கும். அப்படி கோபி நம்பிக்கையா இருக்கான்னு அதுக்கு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்கப்பா. இப்ப ஓவர் சொல்லிட்டு எப்படி இருக்க போதுன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்றான்? என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? தனியா பேசுறான்டா அவன். நான் கடவுள் கிட்ட பேசிட்டு வந்தேன், நான் மார்க் நல்லா எடுக்கணும்னு. கோபி நல்ல மார்க் வரும்ல? வரும்பா, திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கியே. எனக்கு வண்டி வரணும் இல்லனா என்ன பொருள் எனக்கே தெரியாது. என்ன மறந்துட்டு இருக்க? அதானே நீ முதல்ல 450 தாண்டு, அப்புறம் வண்டியை பத்தி யோசிப்போம். அவ்வளவு மார்க் எடுக்கிற கோபி அதெல்லாம் வசப்பட மாட்டான். இவனுக்கு என்ன? எனக்கு தெரியாது, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன் கண்டிப்பா வண்டி வாங்கிடுவேன்னு. மார்க் எடுத்தா தான் வண்டி வாங்கி தருவாங்கன்னு சொன்னியா? அது சொல்லிருக்க மாட்டா, ஏன்னா மார்க் அப்படி இருக்கும். மணி 9 ஆயிடுச்சு, எனக்கு பயமா இருக்கு. மார்க் டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. 600க்கு 560 தான் வந்திருக்கு. எப்படி அம்மாட்ட சொல்ல போறேனோ? ஐயோ என் வண்டி.
விஷயம்தான். 600க்கு 315 எடுத்திருக்கேன். இதுவே போதும். ஒரு வருஷம் டைம் இருந்துச்சு, ஒழுங்கா மூடிக்கிட்டு படிச்சிருக்கலாம். 600க்கு 407 தான் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு மார்க்கா? முதல்ல இந்த மார்க் எடிட் பண்ணணும். ரிலேட்டிவ்ஸ் காமிக்கிறப்ப நிறைய காமிக்கணும். என்ன நம்பர் போடலாம்? ஒரு 500க்கு 420 எடுத்த மாதிரி போட்டுருவோம். என்ன இது இங்கிலீஷில் புட்டுக்குச்சு? எல்லாம் என் கேர்ள் ஃப்ரெண்டால தான். அவட பிரேக்கப் பண்ணிட்டா. இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டேன்னு. எனக்கு இந்த மார்க் சுத்தமாக பிடிக்கல. நான் என்ன வெறுக்கிறேன். அம்மா அப்பா கிட்ட எப்படி என் மூஞ்சி காமிப்பேன்? ஆண்டவா, ஏன் என்ன சோதிக்கிற? சொல்லுடா, என்ன மார்க் எடுத்திருக்க? கேக்குறேன்ல. நான் சொல்லுவேன், ஆனா நீ என்ன திட்டக்கூடாது. அப்படின்னா கம்மி மார்க் எடுத்திருக்கேன்னு அர்த்தம். அதுக்கும் மேல எனக்கு கொஞ்ச நாளாவே மன கஷ்டம் இருந்துச்சுமா. வாழவே வேணான்னு எனக்கு தோணுச்சுமா. அப்படி இருந்தும் நான் எக்ஸாம் எழுதியிருக்கேன்னா இரு. நீ என்னதான் சொல்ல வர? இப்ப என்ன பேச விடுங்க. உன்கிட்ட மார்க் மட்டும் தான் கேட்டா அதை மட்டும் சொன்ன போதும். அதான் நான் சொல்ல வரேன். எனக்கு ஃபர்ஸ்ட் பேச விடுங்க ப்ளீஸ். நீ ஏதோ கோல்மால் பண்ணிருக்க அதானே? நான் திட்டுவேன்னு பயந்துட்டு சொல்லாம இருக்கேன். நான் உன்னை திட்ட மாட்டேன். என்னன்னு சொல்லு. சரி, இங்கிலீஷ்ல புட்டுக்குச்சுமா. அதான் அந்த விளக்கமா தானே எங்கே வச்சேன்? ஏய் பத்தியா அதுதான் நான் சொல்லாம இருந்தேன். இப்ப நடிக்க வர பத்தியா? கம்மியா மார்க் எடுத்தா கூட பரவாயில்ல, ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கியா? அப்புறம் என்ன பண்றது? உன் மார்க் என்ன கேட்க கூட தள்ளி விட்டுட்டேன். இங்க இருந்து போயிடு. உனக்கு வேலைக்கு சோறு போடுறேன். நன்றிமா. ஆனா கூட பேசிடாத. அம்மானு என்ன கூப்பிடாதடா, வாயை திறந்து. என் 3 பிள்ளைகளும் என்ன மார்க் எடுத்துருக்குன்னு பார்க்க ஆசையா இருக்கு. சேவர் இருக்காமா? ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். எவ்வளவு நேரம் வராம இருக்கும் அது? இதோ நானே வெப்சைட்குள்ள போறேன். சூப்பர் மார்க். நீ ரொம்ப பயந்துட்டே இருந்த வேற. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ராமிடா? நல்லதா எடுத்துறப்பா. வீக் எடுத்து நல்லா எடுத்துறப்பா. ஃபர்ஸ்ட் ஜேகேவோட மார்க் கேளுங்க. 300 ஒண்ணும் கேட்கல. எனக்கு என்னடா சொல்றான்? 300 எடுத்துட்டானாமா? 300. ஏய் வேற லெவல் மார்க் போல. வாயை மூடுறா பாவம். எதுலயும் ஃபெயில் ஆகலல, அதுவே எனக்கு போதும். ஃபெயில் ஆகலனா மார்க் கம்மி தானே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன மாதிரி என்ன மார்க் எடுக்க மாட்டீங்க? ஜேகே இதுல ஃபெயில் இல்லல. இல்லம்மா, ஜேகே எப்படி எடுத்துர்க்கா? அடுத்து வி என்ன பண்ணிருக்க போறானோ? ரொம்ப அடுத்தவங்கள கலாய்க்காத. நீ ஒண்ணும் கிளிகிளிப்பா மார்க் எடுக்கல. என்ன என்னம்மா ஏன் மார்க் காமி? இந்த பாரு மா, வி 407 எடுத்துர்க்காமா. போய் தெரியும் நல்ல மார்க் தான் எடுப்பான்னு. சூப்பர் வி. இல்லம்மா, அது கம்மி தான். ஏன் அப்படி சொல்ற? நல்லதா இருக்கு. அடுத்த வாட்டி பாத்துக்கலாம் விடு. நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேன். 407 தான் வந்திருக்கு. பெரிய குடும்பம். நான் தொடச்சு விடுறேன். காட்டு. ஐஸ் வைக்கிறேன். பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. கோபி கொஞ்சம் மார்க் எடுத்துறேன்னா ஓர ஆடாத. என்ன என்னடா சொல்ற நீ? இப்ப சும்மா இரு கோபி, சண்டை போடாதீங்க. எல்லாரும் நல்லா மார்க் எடுத்திருக்கீங்க. எல்லாருமே ஜிமினி நல்லா தான் பண்ணிருப்பாங்க தெரிஞ்சு. என்ன யார் ஜிமினாமா? ஏய் ஜெயா, போற அளவுதான் போதும், நிப்பாட்டு. என்ன சரி கணக்கல. ஓ தம்பிங்க இப்படி கலாச்சா என்ன அர்த்தம் சொல்லு? அவங்க சீட் பண்றா. முன்னூத்தி 15. ஓ ஃபெயில் ஆகல. அதுவே எனக்கு போதும்டா. நான் பயந்துட்டே இருந்தேன்டா ஃபெயில் ஆயிடுவீங்களோ இல்லையான்னு. நல்ல வேளை நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. சுகா இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆயிட்டாங்களாமா? ஆமாடா. உங்க மார்க்கும் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லதா இருந்தாலும் என்ன பண்றது? சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணா அட்டெண்ட் பண்ணாதமா. சுகா பத்தி நான் பேசவே போறது கிடையாது. நீங்க ஃபோன் கொடுக்க சொல்லுவாங்கம்மா. தப்பி தர கூட கொடுத்துறாத. நானும் பேசுறதுக்கு ரெடியா இல்ல. சரியா? சரி நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றிமா. எனக்கே ஃபெயில் ஆயிடுவேன்னு பயமாதமா இருந்துச்சு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கேன் ஒரு சப்ஜெக்ட்ல. அம்மா பக்கத்து வீட்டுல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன்னு கேளுமா. அந்த புள்ள மார்க் கேட்டா அடுத்து ஓ மார்க் கேட்கும். சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம், நீ மார்க் கேட்கவே வேண்டாம், விட்டுரு. ஸ்கூலுக்கு போனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர கேட்பாங்க. சொன்னா கூட நாலு பேர் கிட்ட பெருமையா சொல்லலாம்டா. 300 கீழ ஃபெயில் ஆகல. அப்புறம் என்ன? ஏய் நீங்க தான ஃபெயில் ஆகல. சுகா ஆயிட்டால எனக்கு கவலையா இருக்கும்னு நினைச்சா. எனக்கும் கவலையா தான் இருக்கு, இல்லன்னு சொல்லல. அவன் மன கஷ்டம் அப்படி இப்படின்னு கதையெல்லாம் விட்டான். அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு இன்னும் ரொம்ப. அவனுக்கு உண்மையில மன கஷ்டம் தான். நான் திட்டுவேன் உருட்டுறான்டா நீ வேற. இல்லம்மா, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை பிரேக்கப் பண்ணிடுச்சு. அதான் உண்மையான மேட்ரு. கேர்ள் ஃப்ரெண்டா? கரெக்டாக எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி தான் அந்த பிள்ளை வந்து அவன் வேணாம்னு சொல்லிடுச்சு. உங்களுக்கு என்னடா வயசாகுது? நாங்கள் அப்பயே சொன்னோம், சுகா கேட்கல. ஓ அப்போ நீங்கள் சொல்லி புரிய வச்சிருக்கீங்களா? சூப்பர். இப்போ தான் அதுலேருந்து அவன் மீட்டு வந்திருக்கான். அதுக்குள்ளே நீங்கள் அவனை பற்றி திட்டாதீங்க. சரி நான் திட்டல, நான் பார்த்துக்கிறேன் விடு. ஹலோ, யார்? நான் சின்னதாக பேசுகிறேன். சொல்லுங்க. கால் பண்ணி பேருக்கு கூட நல்லா இருக்கேன்னு கேட்கல. அதுக்குள்ளே புள்ள என்ன மார்க் எடுத்திருக்கு கேட்க வந்துட்டாளுங்க எல்லாரும். என்ன சொன்னீங்க? அத்தை சரியா காதுல விழுவல. திரும்ப சொல்லுங்க. ஓ மார்க்கா அத்தை? கோபி நல்ல மார்க் எடுத்திருக்கான், 560. வேற ஒன்றும் இல்லை. இந்த சொல்லி சமாளிச்சாச்சு. அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுவோம். ஹலோ மாமா. என்ன மாமா சொன்னீங்க? காதுல விழுவல மாமா. திரும்ப சொல்லுங்க மாமா. மாமா என்ன மாமா கேட்கவே மாட்டேங்குது மாமா. சத்தமா பேசுங்க மாமா, கட் ஆகுது. என்ன மாமா சொன்னீங்க? மாமா நீ கட் பண்ணிட்டியாடா? சொல்லுங்க பாட்டி.
திரும்ப நீங்களா வேற நம்பர்ல இருந்து போட்டிருக்கீங்களா மாமா? அப்பா பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லப்பா. கோபி 560 மாமா. வி 407 மாமா. என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ, எப்படிதான் நம்பரை கண்டுபிடிக்கிறீங்கன்னு தெரியலையே. பசங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லப்பா. அது அப்படிதான்ப்பா. நீங்க ஜீவனோட பெரியப்பாவா? நான் உங்களோட ஃப்ரெண்டு பேசுறேன். ஐயோ மாட்டிக்கிட்டேனே. இல்ல தெரியாதுங்க எனக்கு அதெல்லாம். சரி நான் போனை வச்சிடுறேங்க. ஹலோ சித்தப்பா, எப்படி இருக்கீங்க? இப்பதான் கால் பண்ண நினைச்சேன். ரிசல்ட் வந்திருக்கு இப்பதான் எனக்கு, அதனால கால் பண்ணேன். பெரியப்பா கிட்ட கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? என்னோட வாய்ஸ் வேற கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரா என்ன? பயமா இருக்கே. போனே அட்டன் பண்ணிருக்க கூடாது. நான் சித்தப்பா நான் 560 மார்க் எடுத்துறேன் சித்தப்பா. உங்க பொண்ணு எவ்வளவு சித்தப்பா எடுத்திருக்கு? நல்ல மார்க் தானா? அப்படியா? சரி பரவாயில்ல சித்தப்பா, இருக்கட்டும் இருக்கட்டும். நல்ல மார்க் தான் சித்தப்பா. என்னது? ஓடு சாவடா அதிகம். இவ்ளோ எடுத்துட்டு அழுதுகிட்டு இருக்காளா? 585 கம்மி தான் சித்தப்பா. என்னது சித்தப்பா 560 எவ்வளவு பெரிய மார்க் தெரியுமா உங்களுக்கு? கோச்சி எல்லாரும் கால் பண்றாங்க, என்ன பண்றது? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்ன விஷயமாமா இன்னைக்கு பார்த்தா? மார்க்கா? இல்லையா? இல்ல மாமா, ஜஸ்ட் பாஸ் தான். இல்ல இங்கிலீஷ்ல மட்டும் ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்கான். மத்த எல்லாத்துலயும் சூப்பர் மார்க் எடுத்திருக்கான் என் பையன். சுகா கொஞ்சம் கம்மியா தான் எடுத்திருக்கான். ஒரு 350 மார்க் எடுத்திருக்கான், அவ்வளவுதான். உங்களுக்கு முன்னாடி தெரியுமா கோபி? நான் சொன்னா நம்ப மாட்டீங்களா மாமா? சுகா ஃபெயில்லாம் கிடையாது, ஜஸ்ட் பாஸ் எடுத்திருக்கான், அவ்வளவுதான். நீ வந்து என்ன சொல்லலாம், கொஞ்சம் அதிகமா சொல்லலாம். 450 எடுத்திருக்கேன் மாமா 600க்கு. ஓ, ஆரம் கொடுமை தெரியாது மாமா. நீ 450 தான் எடுத்தான். யார் இப்ப கால் பண்றது? நான் தான்டா. சித்தப்பா பேசணுமா? கான்ஃபரன்ஸ் போடுறேன். அப்பா வேணாம் பாப்பா. ஆமா மாமா, உடம்பு சரியில்லை, அதான் மார்க் கம்மி ஆயிடுச்சு. சித்தப்பா ரிசல்ட் எப்படி வந்துருச்சு இப்படி கேக்குறீங்க? வேற வழியே இல்ல, காலை கட் பண்ணி விட்டுறலாம். ஏய் ஜீவனே, கால் கட் ஆயிடுச்சுப்பா. கை தவறு கட்டா இருக்கும் போல. திரும்பவும் கால் போடு. டவர் இல்லை, நான் அப்புறம் போடுறேன். சரிப்பா சரி. பாவம் புள்ளையா போயிட்டான், காப்பாத்தி விட வேண்டியதா இருக்கு.